ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கதிர்வேல் என்ற ஒரு மனிதன். அவன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதவன், யாருக்கும் தீங்கு நினைக்காதவன். நமக்கு ஏன் வம்பு என்று மனம் காக்கும் மனிதன். ஆனால் ஒரு நாள் அவன் செய்யாத ஒரு விஷயம் அவனுடைய தலையில் ஒரு பெரிய குற்றமாக சுமத்தப்பட்டது. அந்த நாளிலிருந்து கதிர்வேலின் வாழ்க்கை வெளியிருந்து சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள் நரகமாக மாறியது. நான் பேசாமல் இருந்தது தவறா? நான் தடுத்திருக்கலாமே. எனக்கு தெரிந்திருந்தோம். மனம் காத்தது பாவமா? இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவும் கதிர்வேலை தூங்கவிடவில்லை. யாரிடமும் அவன் அழவில்லை. ஆனால் தனக்குள்ளேயே 100 முறை தன்னை குற்றவாளியாக தீர்ப்பு சொன்னான். உலகம் அவனை குற்றவாளி ஆக்கவில்லை, அவன் மனசுதான் அவனை தண்டித்தது. கோவிலுக்கு போனாலும் மனம் அலைந்தது, வேலையில் இருந்தாலும் நினைவுகள் வலித்தது. கதிர்வேல் நினைத்தான், நான் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் இப்படி மனசு வலிக்குமா? அந்த கேள்விக்கு அவனுக்கே பதில் தெரியவில்லை. அந்த நாள் அவன் முதன்முறையாக முருகன் கோவிலில் நேராக உட்கார்ந்தான். மனமாக கண்களை மூடியபோது அவன் மனசுக்குள் ஒரு குரல் ஒலித்தது, நீ செய்யாத தவறுக்கு உன் மனத்தை நீ தண்டிக்காதே. கதிர்வேல் அதிர்ந்தான். அந்த குரல் தொடர்ந்தது, தீயவன் என்றால் இப்படி மனசு வலிக்காது, நல்லவன்தான் தன்னைத்தானே தண்டிப்பான். அந்த வார்த்தைகள் கதிர்வேலின் நெஞ்சில் முதன்முறையாக சிறு நிம்மதியை விதைத்தது. முருகன் சொன்னது, இந்த உலகம் மனத்தை தவறாக புரிந்து கொள்கிறது, பேசாதவனை பலவீனன் என்று திருப்பிடுகிறது. நீ பேசாமல் இருந்தது பயத்தால் அல்ல, பொறுப்பால். சில நேரம் உண்மை பேசினால் ஒரே மனிதன் மட்டும் அல்ல, ஒரு குடும்பமே சிதறும். கதிர்வேலின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புரிந்து கொண்டான், தன் மனம், தன் தர்மம். முருகன் சொன்னார், உன மனசாட்சி வலிக்கிறது என்றால் அது உன் குற்றத்துக்கான தண்டனை அல்ல, உன் தூய்மைக்கான சாட்சி. உண்மையான குற்றவாளிகள் நிம்மதியாக தூங்குவார்கள், நல்ல மனம் கொண்டவர்கள்தான் இரவில் அழுவார்கள். இந்த வார்த்தைகள் கதிர்வேலின் உள்ளத்தை உடைத்தது. ஆனால் அது உடைதல் அல்ல, அது குணமடையும் ஆரம்பம். முருகன் இறுதியாக சொன்னார், உன் மனம்தான் நீதிமன்றம், அதில் நீ உன்னை விடுதலை செய்தால் உலகத்தின் தீர்ப்பு தேவையில்லை. நேரம் உண்மையை வெளிச்சம் போடும், அதுவரை நீ உன்னை தண்டிக்காதே. கதிர்வேல் முதல் முறையாக தனக்குள்ளே சொன்னான், நான் செய்தது தவறு இல்லை. அடுத்த நாள் கதிர்வேல் தலையை குனியவில்லை, அவன் சத்தமாக பேசவில்லை. ஆனால் மனசுக்குள் அமைதி இருந்தது. அவனுக்கு தெரிந்தது, உண்மை மெதுவாகத்தான் நடக்கும், ஆனால் தவறாமல் வந்து சேரும். முருகன் அவனோடு இருந்தார். இன்று இந்த கதையை கேட்கிற நீயும் கதிர்வேல்தான். நீ செய்யாத தவறுக்கு உன் மனத்தை நீ தண்டிக்காதே. ஓம் சரணபவ.